ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற அதுல ஏஐ இன்ஃபுளுசர் ரீசெண்டா வந்து உங்களோட ஃபீடை வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணப்படுற ஐடியில இருந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனைனா இதுல வந்து எது உண்மை எது போயினே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த ஐடிஸ்ல வந்து போஸ்ட் பண்ண கண்டென்ட் வந்து அவ்வளவு ஆத்தென்டிக்கா இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயத்த சொல்லிடுறேன். இதனால வந்து பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி ஐடிஸ்ல வந்து போஸ்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ணிப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணப்படுற மோஸ்ட் ஆஃப் த ஐடிஸ் வந்து ஃபீமேல் ஓரியன்ட் அப்படிங்கறதுனால வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து உண்மையை நம்பி ஃபாலோ பண்ணி பேச ஆரம்பிச்சுவாங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அப்படி பேசி அவங்கள்ட்ட இருந்து நிறைய மணி வந்து லூஸ் பண்ணிருக்கிறதா வந்து நான் வந்து ரெடிட்ல வந்து படிச்சேன். இதுல என்ன மெயின் விஷயம்னா ஏஐல ஜென்ரேட் பண்ணப்படுற கான்டென்ட் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப அட்வான்ஸா ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதுதான் வந்து இங்க பிரச்சனையே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வந்து ஃபாலோவர்ஸோ வேற இன்ஃபுளுசரை வந்து நீங்க ஃபாலோ பண்றது மாதிரி அது முதல்ல வந்து உண்மையா வந்து இன்ஃபுளுசரா இல்ல அது ஏஐ வந்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா வந்து இந்த பிராண்ட்ஸே வந்து கிரியேட் பண்ணப்படுற ஐடிஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஏஐ தானே. ஆனா இது மாதிரி வந்து தப்பான நோக்கத்தோட கிரியேட் பண்ணப்படுற ஐடிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மென்ஷன் பண்ணாம இருக்கும். நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வந்து இந்த ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதானிக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப். பாய்.